வீட்டில் பொட்டுக்கடலை வச்சுருக்கீங்களா? அப்போது 10 நிமிஷத்தில் முறுக்கு பண்ணலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸ்மூத்தாக இருக்கணும் பவுட்ரு. வேறொரு பவுல் எடுத்துட்டு அரைச்ச பொட்டுக்கடலை மாவை சலிச்சு சேர்த்துக்கலாம். சலிக்காமல் சேர்த்திங்கன்னா சின்ன சின்ன கப்பி இருந்துச்சுன்னா முறுக்கு போடும் போதுல லைட்டாக அங்கங்கே டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதுக்காக நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை, இதுதான் கணக்கு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கிறேன். எள்ளு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் தான். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. உதுத்து விட்டு கலந்து விடுங்க. மாவு நல்லா இந்த மாதிரி மணலாக ஆகிற வரைக்கும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு விட்டுறலாம். நாம் எடுத்துருக்கிற அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்ட் டோவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. முறுக்கு சுடுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக இல்லைன்னா முறுக்கு எண்ணெய் குடிச்சிரும். அடுத்து இந்த முறுக்கு அச்சிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. 2 இதுலேயுமே தடவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து குழல்ல வச்சு அமுக்கி விட்டுடலாம். மாவு வைக்கும் போதில் 3/4 இதுக்கு மட்டும் வைங்க. முழுசாக வச்சிங்கன்னா நம்மளால் பிழிய முடியாது. நல்லா டீப்பான கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு சின்னதாக முதல்ல போட்டு பாருங்கள். போட்ட உடனே அது எலும்பி வரணும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் முறுக்க பிழிஞ்சு விட்டுருங்க. நான் இங்கே டேரெக்டாக எண்ணெயிலேயே பிழிஞ்சிட்டேன். அப்படி இல்லைன்னா கரண்டியில் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பொட்டுக்கடலை பட்டர் முறுக்கு நம்ம செஞ்சாச்சு. கண்டிப்பாக வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.